வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 46வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டாவதாக ஈவினிங் ப்ளே பண்ண போகிற மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மும்பை மேட்சஸோட அப்டேட் வந்து டெலகிராமில் வந்து சேட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் 2 மேட்சுங்கிறதுனால ட்ரீம் லெவனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பிரேக்கப் வந்து ரொம்ப லோவாக தான் கொடுப்பாங்க. ஸோ பிரேக்கப் லோவாக இருக்கும்போது நம்ம சேனலில் எப்போவுமே வீடியோ மேக் பண்ணுறதே இல்லை. ஸோ நிறைய லாஸஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஜிஎல் மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறோம், டபுள் ரிஸ்க்கும் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்களாம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு 50% இல்லை 20% என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதிகமாக டீம் போட்டிங்கன்னா லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து மல்டிபிள் டீம் மேக் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டீமை வந்து கம்மி பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பிரேக்கப் வந்து ஆல்மோஸ்ட்டு பிலோ 70க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ரேங்கிங் பொசிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ் வரும். சில டைம்ஸ் வந்து நீங்கள் 70க்குள்ளே எட்ஜில் வந்தால் கூட உங்களுக்கு போட்ட காசு கூட வராது. ஒரு 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 2 டீம்லேயும் பிளேயர்ஸ் வைஸ் நான் சாட்ஸை பார்த்ததில் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஸோ டெல்லிலையும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு பிக்குன்னு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலையும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேபிளில் வந்து டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது ஆல்ரெடி இந்த 2 டீமும் பெங்களூரில் ப்ளே பண்ணும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கிரிக்கெட்டை தாண்டி ஃபேண்டசி தாண்டி யோசிங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ பெங்களூரில் ராகுல் என்ன செஞ்சார்? ஸோ இப்போ இங்கே மேட்ச் வந்து டெல்லியில் நடக்குது. டெல்லி வந்து விராட் கோலிக்கு ஹோம் டவுனு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி போகுங்கிறத யோசிங்க. இன்னொன்று அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கொடுத்த மேட்சஸ் எல்லாமே டைமென்ஷனை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டைமென்ஷன் வந்து மெயினாக பாருங்கள். ஸோ 2 டீம்லேயுமே பிளேயர்ஸ் நமக்கு பிக்கிங்கில் காம்ப்ளிகேட் இருக்கும்போது பிச்சு டைமென்ஷன் 2 ஆல்மோஸ்ட் நம்ம பிடிச்சிட்டோம் ஆன் டைம்லன்னா கண்டிப்பாக நல்லா ட்ரீம் லெவலில் ரேங்க் வர சான்சஸ் இருக்குது. பட் பிரேக்கப் லோங்கிறதுனால மல்டிபிள் போடுறவங்க கம்மி பண்ணிக்கங்க. டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் போகிறது பெட்ரு. அதாவது சேஃபாக கன்ஃபார்ம் பிளேயர் மேலே ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. இல்லைனா ஜாலியாக மேட்சை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மேட்ச் இல்லைனாலும் அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். ஸோ மும்பை மேட்ச் நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், அதையும் பார்த்துங்க. ஸோ ட்ரீம் லெவலில் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. 216 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 92 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 45, பேட்டிங் செகண்டு 47. பட் இந்த நம்பரு இன்றைக்கி மேட்சஸில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மேபி 2 டீமில் ஏதாவது 11 சேஞ்சஸ் பண்ணி ஒரு பிளேயர் 2 பிளேயர் மாறி உள்ளே வந்தால் கூட ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச மாதிரி போகும். ஸோ அந்த பிளேயர்ஸ் நான் சாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை ஆன் டைமில் அந்த மாதிரி 2 டீமில் சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். அந்த பேட்டர்னில் போங்க, பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹெட் டு ஹெட்ஸ்னு பார்த்தா 9 மேட்ச் ப்ளே பண்ணதில் டிசி வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டிசி வந்து ஒரு 188, அதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மும்பை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. 200 ரன் வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் ஸ்கோர் போக சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 170 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. 2 டீமுமே வந்து கண்டிப்பாக அக்ரெசிவ் போக மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு ஆர்சிபி வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும், ஒர்க் அவுட் ஆகணும் போது இனிஷியலாக கொஞ்சம் மேட்ச் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிசி பேட்டிங் பண்ணாலும் மேட்சை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிட்டில் எண்டில் தான் கொஞ்சம் ஸ்கோர் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த 170 கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து தான் அந்த ஸ்கோர் வரும். அப்படிங்கிறத மெயினாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிளேயர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீமாக உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் புரல், அக்ஷர் பட்டேல், ஃபாப் டு குலசி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பட் கருண் நாயர் நேற்றே நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு டெலகிராமில், பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். இன்றைக்கி மேட்சஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. பேட்டுக்கு வந்து பால் வருது அப்படிங்கும்போது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஃபேண்டசியில் பேட்டிங் செக்ஷனில் கேப்டனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிக்கு வைஸ் லோவாக தான் இருப்பார். ஸோ அதனால் அந்த இடத்துல கருண் நாயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா, முகேஷ் குமார் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. நட்ராஜன் மேபி இன்றைக்கி உள்ளே வந்தாருன்னா டிசி டோட்டலாக கேமை சீல் பண்ணி அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிங்க. நட்ராஜன் ஆனார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரையாக தான் இருக்கும் அவரோட ஆப்ஷன். ஸோ ரீசெண்டாக வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 டீம் வைஸ் பார்த்தோம்னா தேவ்தர் படிக்கல, லியாம் லிவிங்ஸ்டோனு, ஃபிளிப்ஸால்ட்டு, டிம் டேவிட், விராட் கோலி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 99 வச்சிருக்க ஹையஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து விராட் கோலி வந்து அட்டாக்கிங் மோடுக்கே போக மாட்டார். ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட சான்சஸ் இருக்குது. லூஸ் பால் கிடச்சா மட்டும் ஹிட்டிங் போவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கேட்சிங் பொசிஷனில் நிற்கும் போது சில கேச்சஸ்லாம் கிடைக்கும் அவருக்கு. ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கேப்டனாக தெரிகிறார். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் கேம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவரு அதே மாதிரி தான் பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. அதையும் மெயினாக நோட் பண்ணிங்க. இது 2 பேருக்கு தான் எனக்கு விஷயம் இருக்குது. கேமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் பெங்களூருக்குமே இல்லை. இங்கே கேஎல் ராகுலுக்கும் விராட் கோலிக்கும் தான் இன்றைக்கி கேமு. ஸோ அப்போ பாருங்கள், மற்ற பிளேயர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டீம் வந்து வின்னிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஓரளவுக்கு டார்கெட் வந்து 170க்குள்ளே செட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுதான் விஷயமா இருக்கும். ஹெட்வேட்ஸை பொறுத்தவரை 2 டீமோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த இடத்துல பாருங்கள் 163 மேட்ச் வந்து டிசி வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், பிலிப் சால்ட், ரஜத் படித்தார், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட். ஸோ இதுதான் ஆர்சிபி பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ கேஎல்லை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு 93 நாட் அவுட்டு, ஸ்டப்ஸ் ஒரு 38 நாட் அவுட்டு. பார்த்துருப்பீங்க, மேட்ச் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அடுத்த இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் 187 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 9 விக்கெட்டு. டிசி பார்த்தீங்கன்னா 140 ஆல் அவுட் ஆகி மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா யார் ஸ்டைல் செகண்ட் இன்னிங்ஸு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சேம் இந்த பேட்டர்னில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 187 போயிருக்காங்க. ஒரு 172 அந்த ரேஞ்சில் கூட வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கோரிங் பேட்டர்னு. மோஸ்ட் வந்து நீங்கள் மேட்ச் வந்து டீம் மேக் பண்ணும்போது முன்னாடியே வந்து ஒரு 10 டீம் 15 டீம் நீங்கள் பாட்டு கச்சா முச்சான்னு மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி போகாதீங்க. ஃபஸ்ட்டு பிச்சை புரிஞ்சுக்கங்க, பிளேயர்ஸை ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீமாக அப்படியே கொண்டு போங்க. ஒவ்வொரு டீமுக்கும் உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கணும். கான்செப்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லைன்னா வந்து ஃபேண்டசி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கண்டெயின் பண்ணி ஒரு டீசெண்டான ஸ்கோரில் நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் தெரிஞ்சிடும். அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பிளான் பண்ணி பேட்டிங் பண்ணி மேட்ச்சை வின் பண்ணுவாங்க. எப்போவுமே T20 கேமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிற டீம் தான் ஃபேவராக போகும். அப்போ நம்ம ஃபேண்டசி மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு ஒரு டீம் மேக் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் ஒரு டீம் மேக் பண்ணணும். இல்லை க்ளோஸாக போய் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லையும் டீம் மேக் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமை நல்லா ஹை ஸ்கோர் செட் பண்ணி ஒன் சைடாக போகும். இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கான்செப்ட் பிடிச்சி ஃபேண்டசி நீங்கள் அதுக்கான மல்டிபிள் டீம் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதுதான் விஷயம். கொஞ்சம் டேபிள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு உட்காந்துரும். பெரிய விஷயமே இல்லை. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சில வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல், கருண் நாயர் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் இந்த டிக் மார்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஃபேண்டசி இன் ஆகக்கூடிய பிளேயர் தான். பட் இதே மாதிரி இந்த பிளேயர் உள்ளே வந்தால் இனிஷியலாக வந்து பவர் பிளே யூஸ் பண்ணாருன்னா ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 38 ரன்னு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூ ரெக்கார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹெட் டு ஹெட்ஸு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்சிபி டீமில் வந்து இந்த பேர் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதாவது புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும் இனிஷியலாக 2 பேருமே அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்கு போகல. ஏதாவது ஒரு பவுலர் தான் இதுவரை ஹிட் ஆகிட்டு இருக்காங்க. மேபி இந்த மேட்ச் வந்து நல்லா ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஹேசல்வுட்டுக்கு பதிலாக அடிஷ்னலாக ஹேசல்வுட்டை பேக்கப் வச்சுக்கிட்டு புவனேஸ்வர் குமாரும் ரொமாரி ஷெப்பர்டும் கண்டிப்பாக பவுல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இவர் ஃப்ளாப் ஆயிடுவார். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஒரு பிளேயரை இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிளேயர் வந்து ஹிட் ஆகலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் 2 டீம்லேயே பிளேயர்ஸ் இருக்காங்க. கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டீமாக அமையும். ஸோ நெக்ஸ்ட்டு கருண் நாயர் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ கருண் நாயர் கண்டிப்பாக டீசெண்டான ஒரு இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 232 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு, 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வச்சிருக்காரு. ஷுவராக நீங்கள் 2 டீம்லையுமே எடுத்துக்கலாம் கேப்டன் வச்சு. நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மேட்ச்சில் பிரபு சிம்ரன் சிங் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல ஒரு பேட்டிங்கே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக கிளிக் ஆகியிருந்தார். அது மாதிரி சில டீம் சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபேவராகவும் போகும். பேட்டிங் ஃபேவராக போகும்போது கேப்டன் விசி பேட்டிங் செக்ஷனில் தான் வரும். பேட்டிங் செக்ஷன் மீன்ஸ் பேட்டர், அது கீப்பராகவும் இருக்கலாம், அது பேட்டராகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் ஃபேண்டசி டேபிள். அந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்தடுத்து ஒரு 2-3 மேட்ச் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் மெயினாக நோட் பண்ணிங்க. இன்றைக்கி மேட்ச் கூட மும்பை மேட்ச் டே கேம். அந்த மும்பை மேட்ச்சில் அந்த மாதிரி டேபிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமு நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமு சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க, அப்படின்னா க்ளோஸாக போகும். அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் மேட்ச் போகும்போது பேட்டிங் செக்ஷன்லேயே கேப்டன் வீசி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எப்படி எடுத்திருக்கேன். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்ட்ரைட்டாகவே பிச்சு நல்லா பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா ஒரு அக்ரெசிவ் போனார்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி கேப்டனுக்கு வரக்கூடிய வர்த்தான பிளேயர். அதே பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பால் நின்று வருது, இல்லை இவங்க அக்ரெசிவ் மோடு போகாமல் மேட்ச்சை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு மினிமம் ஸ்கோர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இவரை
கேப்டன் வைஸே ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் வந்து 50-50 ஆப்ஷன் தான். மேபி ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை டிசி வின் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டில் டீம் மேக் பண்ணுறவங்க கேஎல் ராகுலை பிக் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்தவரை நியூட்ரலாக போகும்போது செகண்ட் பேட்டிங் வந்து ஒரு அலாட் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ஓரளவுக்கு இன் ஆயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட்டில் ஒரு 74 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 18 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் வந்து ரொம்பவே ஃப்ளாப்பு, ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் தான். பட் நீங்கள் ஃபேண்டசியில் பிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் பிக்கும் அதிகமாக இருப்பார். ஸோ இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். நம்ம ஃபேண்டசி ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணுறோம், ஜிஎல் நல்ல ரேங்க் வரணும்னா இந்த மாதிரியான பிளேயர் மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கணும். பட் இன்றைக்கி அந்த ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ட்ரீம் லெவனில் பிரேக்கப் லோ அப்படிங்கும்போது நம்ம ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகலாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டீம் வெளில போயிடும், மணி லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் நான் சேஃபாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல். ஸோ நல்ல ஒரு கேப்டனு. ஸோ டெபியூ சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன்சி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. அந்த டீமை நல்லா மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு லக்குக்கு வேலை கிடையாது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்லைட்லி இவர் பண்ணது மிஸ்டேக் தான். அந்த பவர் பிளேலேயே 4 ஓவர் நானே போடுவேன் அப்படின்னு நின்னது இவரோட பெரிய மிஸ்டேக் அந்த இடத்துல காமிச்சிது. பட் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷராக கூட இருக்கலாம், மேபி அந்த மாதிரி கூட இருக்கும். பட் வெடியேட்ஸ் பொறுத்தவரை 37 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 36 வச்சிருக்காரு. இந்த மேட்ச் இவருக்கு என்னோட ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 ஓவர் டபுள் ஆப்ஷனு, பேட்டிங் ஒரு 20 ரன்னு, கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 3 விஷயத்தினால ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸுமே அப்படி கூட எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலாக ஒன் சைடாக ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா ஃபேண்டசி வெளியில் போக சான்சஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மெயினாக. ஸோ இந்த டீமில் வந்து கேப்டன் வைசி பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக தான் இருப்பார். பட் இவர் கேப்டன் வைசி இன்றைக்கி ஒருத்தான பிளேயரானு பார்த்தா 100% கிடையாது. பட் எங்கே இவரை ரொட்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் வேணால் பிளேயராக எடுத்துக்கலாம். கேப்டன் வைசிங்கிறது ரிஸ்க்காக போக சான்சஸ் இருக்குது. ஹெட்வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 37 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 36 வச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். போத் இன்னிங்ஸுமே நல்ல ஒரு பிக்கு, கேப்டன் வைசி வரக்கூடிய பிளேயரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க, மேட்ச் க்ளோஸாக போனாலும் மேட்ச் வின் பண்ணாலும் இவர் அந்த இடத்துல கேப்டன் வைசி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேபி பவுலிங் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது ஒரு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷரு கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய ஸ்டப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அசுதோஷ் சர்மா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான். மேபி அசுதோஷ் சர்மா அந்த இடத்துல ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு 20 ரன் தான் ஸ்கோர் வரும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 20 ரன் 40 ரன்னாக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை ஒருவேளை பேட்டிங் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ராகுல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார், ஒரு 12 ஓவரில் உள்ளே வராருன்னா இது நடக்க சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏர்லியாக பேட்டிங் வந்தார்னா டெட்லி ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அசுதோஷ் சர்மாவோட ப்ரெடிக்ஷன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 32 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் 8 ரன் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஹிட்டரு. பட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணும்போது ஒரு 10-12 பாலில் வந்து ஒரு 20 ரன் 25 ரன் ஸ்கோர் பண்ண கூட ஃபேண்டசியில் என்ன ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். பட் போத் இன்னிங்ஸுமே இவரோட ப்ரெடிக்ஷன் வந்து அதுதான் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு விப்ராஜ். நல்ல லெக் பிரேக்கு, ஸ்டார்டிங் நல்லாவே பவுல் பண்ணார். ஹெட் வெயிட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து டிசி வின் பண்ணுறாங்கன்னா அக்சர் பட்டேல் ப்ளஸ் விப்ராஜ் 2 பிளேயருமே இன் ஆகலாம். அப்போ பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போனால் மட்டும் தான் நடக்கும். அப்போ ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும்போது அந்த இடத்துல விப்ராஜ் நிற்காம வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் மெயினாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டிசி வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் போகிறவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்க டிசி அப்படின்னா இவரை நீங்கள் இன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைட்டவே மிச்சல் ஸ்டார்க்கு இந்த மேட்ச் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட். ஒரு வேளை இனிஷியலாக பவுல் பண்ணாருன்னா அந்த ஸ்டார்க்கு மட்டும் லைட்டாக ஃப்ளிப்சால்ட்டை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு போக சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஃப்ளிப்சால்ட் அந்த இடத்துல தப்பிச்சிட்டார் அப்படின்னா அப்போவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்சால்ட் ஃபஸ்ட் பேட்டிங் ஹிட்டு கொடுத்துருக்கேன். கேப்டன் வைஸ் தான் வர மாதிரி கொடுக்க போகிறேன் அடுத்து வர ஆர்சிபியோட 11ல். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது அந்த 1 விக்கெட்டு ஒரு வேளை இனிஷியலாக கிடைக்கலாம், இல்லை செகண்ட் ஸ்பெல் கூட கிடைக்கலாம். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமே போயிடுவார். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதனால் ஸ்டார்க்கு யாரும் கேப்டன் வைஸியாக போகாதீங்க. ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட்டு பிளேயர்ஸோட நம்பர்ஸ் வந்து அதுதான் சொல்லுது, வேறு ஒன்றும் இதில் விஷயம் இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்த்தா சமீரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த மல்டிபிள் கிடைக்கும். ஸோ பிலிப்ஸ் அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு கிடைக்கலனா அடுத்து பார்த்திங்கன்னா சமீராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா
டிசி வின் ஆகும், ஸ்கோர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆர்சிபிங்கிற பேட்டர்னில் போகிறவங்க இவருக்கு ஒரு விசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஹெட் விக்கெட்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் கொஞ்சம் பவுலிங்கில் வந்து கொஞ்சம் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் இருக்கும் இவர்கிட்ட. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் போடக்கூடிய நல்ல ஒரு பவுலர் தான். நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ். ஃபஸ்ட்டு பவுலிங்னா மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்னா அந்த மல்டிபிள் கிடைக்கும். செகண்ட் பவுலிங்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்ஸில் 9 விக்கெட் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட் வச்சிருக்காரு. ஒருவேளை பிச்சு நம்ம வந்து ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான் கொடுக்குறோம். ஒருவேளை பிச்சு வந்து ஆன் டைமில் ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண பிச்சு வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதை மெயினாக நீங்கள் நோட் பண்ணிங்க. அந்த இடத்துல நீங்கள் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணலாம். முகேஷ் குமார் வந்து போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து பவுலிங் செக்ஷனில் டிசியில் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சும் கொடுத்துருந்தோம், ஃபயராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் கிளிக் ஆகிறாரு, பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாருன்னா கேப்டன் அங்கே போகுதுன்னா விசி வந்து இவர்கிட்ட வர சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி கூட ஆஸ்பெக்டில் நீங்கள் பிளான் பண்ணி டீம் மேக் பண்ணி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி மோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பவுலிங் வந்தாலும் இந்த மேட்ச்சில் மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டார்க்கு ட்ராப் பண்ணுறவங்க அந்த இடத்துல மிச்சல் ஸ்டார்க்கு மோஹித் சர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஸ்டார்க்கு யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மோஹித் சர்மாட்ட வின் பண்ணி பாருங்கள். அந்த 2 விக்கெட் கிடச்சா கூட ஃபேண்டசி லோவாக இருப்பார், உள்ளே வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டிசியை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு ஒரு வேளை இம்பேக்டை உள்ளே வந்தால் ஸ்ட்ரைட்டாக 11 வந்தால் எடுத்துக்கலாம். நல்ல பிக்கு தான், டீசெண்டாக இவர்கிட்ட ஒரு 25 ரன்னுக்கு ஷூராக கிடைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் டெவான் ஃபெராரியோ. ஸ்ட்ரைட்டாக 11 வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இம்பேக்டாக வந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மேட்ச்சு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார்னா இவருக்கு ஷூராக அந்த 3 விக்கெட் கிடைக்கும். மேபி டோட்டலாக கேமை வந்து வேறு மாதிரி திருப்பி போட்டு போகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இவரோட பவுலிங்கில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லா வேரியேஷன் இருக்கும் அவரோட பவுலிங்கில். இதுவரையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. இந்த மேட்ச்சில் வந்து இனிஷியலாக அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆர்சிபிலையும் ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிங்க. நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஜாக் இந்த மேட்ச் வந்தாலும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் இம்பாக்ட் பிக்கு. ஸோ நீங்கள் சண்டேங்கிறதுனால ஒரு வேளை நான் ஆன் டைமு டெலகிராமில் அப்டேட் கொடுக்க முடியாமல் போகும். ஸோ அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு இம்பாக்ட்டும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சு கூட நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். மோஹித் சர்மா, ஃபாஃப் டு பிளஸி, டெவான் ஃபெராரியோ, ஜாக்கு. ஸோ 4 பிளேயருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஒருவேளை 11 டோட்டலாக இதுக்கு முன்னாடி இல்லை 11 இல்லாமல் இந்த பெஞ்ச் பிளேயரை சேர்ந்து வருதுன்னா ஷியராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட்டு, விராட் கோலி 2 பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பிளிப்சால்ட் சைட்டாகவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் கொடுத்த சேம் ப்ரெடிக்ஷன் தான். லாஸ்ட் மேட்ச் நான் என்ன ஆர்சிபி கொடுத்தனோ அதே ப்ரெடிக்ஷன் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பிளிப்சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் விக்கெட்டுங்கும் போது கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லை ஆர்சிபி வின் ஆகுங்கிற கான்செப்ட்டில் போகிறவங்க கேப்டன் வைசி கொடுத்து பிளேயராக எடுத்துக்கலாம். இதுதான் பிளிப்சால்ட்டோட ப்ரெடிக்ஷன். ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 41 வச்சிருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 35 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் தெரியுது இன்றைக்கி மேட்சஸில். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், யுப்ராஜ் நிக்காமு, நெக்ஸ்ட்டு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முகேஷ் கொஞ்சம் பால் நல்லா உள்ளே கொண்டு வருவார். ஸோ ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக தான் சான்சஸ் இருக்குது மேட்ச். ஆனால் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பார். அவரோட ஹோம் டவுன் கிரவுண்டு. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் வந்து இவருக்கு அந்த நெக்கெல்லாம் வலி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ நல்ல பிளேயர் தான். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீமில் வந்து ஒரு டைமில் வந்து நான் பார்த்துருப்பேன் நிறைய பேர் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃப் நட்டெல்லாம் ரன் அவுட் ஆக்கிட்டே இருந்தார். ஸோ நல்லா விளையாடுற பிளேயரையும் அவுட் ஆக்கிடுவார். ஸோ அவுட் ஆக்கிட்டு இவரும் அவுட் ஆகிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன் விராட் கோலிக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஆர்சிபி வந்து இவர் டேக்கன் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இவர் பணத்துக்காக விளையாடுற மாதிரி தெரியல. இந்த மேட்சை லீக்கை பொறுத்தவரையும் ஆர்சிபிக்கு பணத்துக்காக விளையாடுற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஒரு விசுவாசம். ஸோ அதனால் அந்த டீமில் ரொம்ப நாளாக இருக்கார். ஒரு நல்ல ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ டீம் வந்து லிஃப்ட் ஆகி வரலன்னா லாஸ்ட் 2 சீசனில் கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பெருசாக ஒன்றும் போர்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன கேட்டாக்கா லாஸ்ட்டாக பெங்களூரில் நடந்த சம்பவம், கேஎல் ராகுல் பண்ண சம்பவம், இன்றைக்கி இவர் கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் விளையாடியாவது மேட்சை வின் பண்ண தான் பார்ப்பார். ஹோம் டவுன் கிரவுண்டு டெல்லி அவரோட ஃபேவரு, கண்டிப்பாக அவருக்கு தெரியும். கண்டிப்பாக மேட்சை கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது கேப்டன் வீசி போகிறீங்களோ இல்லையோ பிளேயர்ஸாக எடுத்துங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா 69 வச்சிருக்காரு, ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 வச்சிருக்காரு. ஒரு வேளை நல்ல பேட்டிங் ட்ராக்கு, பால் பேட்டுக்கு வருது, டோட்டலாக ஃப்ளாட்டாக ஒரு ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவரோட ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் கேப்டன் வீசி கொடுத்துக்கலாம். இதுதான் விராட் கோலியோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட்டு படிக்கல் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. 177 வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலர் டே கேமில் ஈவினிங் கேம் தான்
ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிம் டேவிட் இந்த டீமில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை மேட்ச் க்ளோஸாக போகுது செகண்ட் இன்னிங்ஸ்னால் அந்த இடத்துல கேப்டன் விசியை வரவும் சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், குயிக்காக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஹேசல்வுட்டு புவனேஸ்வர் குமார் ஏதாவது இன்ஜுரியோ இல்லை எக்ஸ்பென்சிவோ போனால் அந்த இடத்துல டிம் டேவிட் பவுல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நல்ல பிக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் ரஜத் படித்தார். கொஞ்சம் லக்கியான பிளேயர் தான். இந்த மேட்ச் பேட்டிங் வராமலே ஃபேண்டசி விட்டு வெளில போகவும் சான்சஸ் இருக்குது. பேட்டிங் வந்து ஃப்ளாப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லை இந்த 23 ரன் ஸ்கோர் பண்ணி வின் ஆக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமில் ரஜத் படித்தார ஒரு அடிஷ்னல் பேட்டரை ட்ரை பண்ணலாம். பட் கேப்டன் விசியாக வேண்டாம். டிசி ஃபேவராக போகிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஜிதேஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். ரெண்டு இன்னிங்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணதுக்கு மெயின் காரணமே ஜிதேஷ் சர்மா தான். டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு 3 கேட்ச் அந்த ரிவ்யூ எடுத்தது, அவர் அந்த பேட்டிங்லேருந்து ஒரு குயிக்காக ஸ்கோர் பண்ணதால் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ விக்கெட் கீப்பராக நம்ம பார்க்கும்போது டபுள் ஆப்ஷன் அந்த இடத்துல கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேட்ச் வின் ஆகும்போது பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல அதிகமாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 18வது ஓவர் வந்தால் கூட நல்ல ஒரு குயிக் ஃபயராக பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. இனிஷியலாகவே சால்ட்டு ஃப்ளாப் ஆகிறாருன்னா இவரோட ரோல் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். மேட்சை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார். அந்த இடத்துல தேவ்தர் படிக்கலும் இவரும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். ஸோ தேவ்தர் படிக்கல் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஃபயர் ஆகிறாருன்னா செகண்ட் பேட்டிங் வந்து தேவ்தர் படிக்கல் ப்ளஸ் இவர் ஃப்ளிப்சால்ட்டு 2 பேரும் ஃப்ளாப் ஆகிட்டா அந்த இடத்துல கேப்டனாக வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஜிதேஷ் சர்மா போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் எல்லாமே போத் இன்னிங்ஸும் எடுத்துக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொமாரி ஷெப்பர்டு. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவான் ஃபெராரியை கொடுத்துருப்பேன், ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ அதே மாதிரி இந்த டீம் டெவான் ஃபெராரியா ஸ்டப்ஸ் கொடுத்துருப்பேன் டிசியில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டு ரொமாரி ஷெப்பர்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சே நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக புவனேஸ்வர் குமாரையோ ஏசல்வுட்டையோ கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இவரை கொஞ்சம் இனிஷியலாக பவர் பிளேயில் யூஸ் பண்ணாங்கன்னா விக்கெட் கிடைக்கும். கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா மாதிரி ரசல் மாதிரி போடக்கூடிய பிளேயர் தான். பேட்டர்ஸை அசஸ் பண்ணி பவுல் பண்ணுவார். ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து நான் பார்த்த கிரிக்கெட்டில் ஸ்டெம்பை பார்த்து பவுல் பண்ண மாட்டார். பேட்ஸ்மேனோட லெக் மூவ்மெண்ட்டை பார்ப்பார். ஸோ லெக் மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன ஆங்கிளில் போகுதுங்கிற மாதிரி ஃபீல் செட் பண்ணிவிட்டு பவுல் பண்ணும்போது ஷூராக விக்கெட் கிடைக்கும். ஸோ நேற்று மேட்ச்சில் கூட குரூப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ரசல் வந்தால் மட்டும் என் விக்கெட் கிடைக்குது, நான் எப்படி அலாட் கொடுக்குறேன் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒருவேளை யாரும் பார்க்கல என்னன்னு தெரில. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸு கரெக்டாக ஒரு மெயின் பவுலர் விக்கெட் எடுக்கலை. அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் வந்து நேற்று மேட்ச்சில் ஹர்ஷித் ராணா வைபவ் ராரா விக்கெட் எடுக்கலை, ரசல் வரும்போது விக்கெட் கிடைக்குதுன்னா சேம் இந்தியன் டீம் ஹர்திக் பாண்டியா மாதிரி தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டர்ஸ் எப்படி பேட்டிங் பண்ணுறாங்க அவங்க லெக் மூவ்மெண்ட்டை பார்ப்பாங்க. ஸோ லெக் மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது கரெக்டாக அவங்க அசஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே பாலை வைக்கும்போது அது விக்கெட் தான். இதுதான் விஷயம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ரெடிஷனே கிடையாது. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொமாரி ஷெப்பர்டு இனிஷியலாக பவர் பிளேயில் வந்தால் நடக்கும். மற்றபடி புவனேஸ்வர் குமார்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியை பார்த்து தான் போடுவார். ஏசல்வுட்டும் கொஞ்சம் வெளியில் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அந்த மாதிரி தான் 2 பேரும் போடுவாங்க. பட் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு அந்த லெக் மூவ்மெண்ட்டை தான் மெயினாக பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் இனிஷியலாகவே. இதுதான் விஷயம். ஸோ இந்த மேட்ச்சில் ரொமாரி ஷெப்பர்டு டிம் டேவிட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு ப்ளஸ் டெவான் ஃபெராரியோ. நம்ம நினச்ச மாதிரி 2 பேரும் கரெக்டாக பவர் பிளேயில் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி மாசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்னல் பாண்டியா. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம், பர்ஃபெக்டாக வந்துட்டு இருந்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட்டாகவே கொடுக்குறேன். ஆர்சிபி வின் பண்ணும் அப்படிங்கிற டீமில் உள்ளே வருவார். ஆர்சிபி டெல்லி வின் பண்ணால் வெளில போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்தவரை கர்னல் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். அந்த 4 ஓவருங்கும்போது விக்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விக்கெட் கிடைக்கும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி தான் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பால் தான். ஸோ பவுலரை பொறுத்த வரைக்கும் எங்கேனாலும் ஒரு 6 பாலில் விக்கெட் கிடைக்கும். விட்டால் 4 24 பால். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஹெட்விகெட்ஸில் பார்த்தீங்கன்னா 31 வச்சுருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஹெட்விகெட்டில் 10 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கேப்டன் விசி வேணாம், பிளேயர்ஸாக மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணும் பட்சத்தில் ஆர்சிபி வின்னு ஃபஸ்ட்டு பவுலிங் அந்த கான்செப்ட்டில் மட்டும் கர்னல் பாண்டியா ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக புவனேஸ்வர் குமார் கேப்டன் கொடுத்துருக்கேன், ஏசல்வுட்டு கேப்டன் கொடுத்துருக்கேன். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச் புவனேஸ்வர் குமார் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இவருக்கு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறாரு, மேட்ச் ஆர்சிபி வின்னுன்னா ஏசல்வுட் வருவார் உள்ள. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வர் குமார் கேப்டன் விசி வருவார். ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் விஷயம். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் 20 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் வச்சிருக்காரு புவனேஸ்வர் குமார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் தான் வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்டில். வெனியில் 1 விக்கெட் தான் வச்சிருக்காரு. ஸோ அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறாங்க
அதே சமயத்தில் ஆர்சிபி வின் ஆகுதுன்னா இவர் அந்த இடத்துல கேப்டன் விஷயம் வரலாம். ஒருவேளை நம்ம அசஸ் பண்ண மாதிரி ரமாரி ஷெப்பர்ட் இனிஷியல் எடுத்துகிட்டு வந்தால் அந்த விக்கெட்டை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏசில் விட்டு ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஆர்சிபியோட கேம் பிளான் மேபி இப்படி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஏஸ்டேல் செகண்ட் இன்னிங்ஸ் வராருன்னா ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக கூட மேலே ஹெட் வெயிட் காமிச்சிருப்பேன். செகண்ட் இன்னிங்ஸ்லாம் மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். இனிஷியலாகவே அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள நல்ல ஒரு பிளேயர் தான். ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஷுவர் சர்மா போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நல்ல பிளேயர், மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். பின்னை வச்சு ஃபாஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போகும்போது கர்னால் பாண்டியாவும் இவரையும் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. லியாம் உள்ளே வருவாரா அப்படின்னு பார்த்தா நீ டவுட் தான். உள்ளே வந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப் தான். அதையும் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகாம், பிளிப்சால்ட்டு, விராட் கோலி, டிம் டேவிட், ரஜத் படித்தார், கர்னால் பாண்டியா, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஹெட்வேட்ஸில். பட் இருந்தாலும் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு, பிளேயர்ஸோட அசஸ்மெண்ட்டு, பிளேயர்ஸோட பிளெயின் 11 எந்த பொசிஷனில் வர்றாங்க, எங்கே யார் பவுல் பண்ணுவாங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இதுதான் மெயினான விஷயம். ஒருவேளை இந்த நம்பர்ஸை பாருங்கள், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம். என்னை தாண்டி உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அந்த பேட்டர்னில் உங்கள் ஐடியாஸ் கூட போங்க. அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. வெனியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல், கருண் நாயர், அக்சர் பட்டேல், ட்ரஸ்டன் சப்ஸ், பிளிப்சால்ட்டு, விராட் கோலி, கர்னால் பாண்டியா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெனியூவில் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. பட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்க்கும்போது சில கம்பேரிசன் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் எட்ஜ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக தான் இருக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஃபைட்டிங் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபேவராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிளேயர்ஸ் வைஸ் ஆர்சிபி வந்து ஃபேவராக போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சேஃபாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் டீம் மேக் பண்ணுங்கள். இல்லை மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா டிசியில் வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து பேட்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கேஎல் ராகுலை இனிஷியலாகவே கழட்டி விட்டிங்கன்னா டிசி வந்து ஸ்ட்ரகிள் ஆகி போயிடும். ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சக்கூடிய விஷயம். ஸோ அப்போ ஆர்சிபி ஃபேவராக டீம் மேக் பண்ணுறவங்க ஆர்சிபி ஃபேவராக போங்க, கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்தவரை கன்ஃபார்மாக ஃபேண்டசி ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே கன்ஃபார்மாக ஆகக்கூடிய பிளேயர்ஸ் ஃபேண்டசியில். இந்த இடத்துல மோஹித் மட்டும் ஃபஸ்ட்டு போலிங்னா எடுத்துங்க, ராங்க அந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ அந்த 3 பிளேயருமே 5 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி டிசி வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வைஸ் இங்கே வரலாம், க்ளோஸாக போய் வின் பண்ணுறாங்க இங்கே வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயர்கிட்ட கேப்டன் வைஸ் வரலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினாக காட்டுறேன். எப்படி பார்த்தாலும் இந்த இவரை விட்டுருங்க, மோஹித் சர்மா விட்டுருங்க, இந்த 5 பிளேயரு ஃபேண்டசி வின்னாக சான்சஸ் இருக்குது டிசி வின் ஆகும்போது. இதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டவுட்டான பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் மட்டும் கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, அக்சரு, விப்ராஜ், இது எல்லாமே டவுட்டான பிளேயர் தான் இன்றைக்கி நம்பர்ஸ் வைஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வைஸ் அசஸ் பண்ணதில். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினாக காட்டுறேன். ஸோ இதுலேருந்து எந்த பிளேயர் உள்ளே வருவாங்கங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து போட்டால் தான் இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியும். பட் நான் நம்பர்ஸ் பார்த்ததில் இப்படி தான் பிரித்து என்னால் ஷோ பண்ண முடியுது உங்களால். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கன்னா கேஎல் ராகுல், இந்த இடத்துல வந்து அபிஷேக் போரல் வந்து ஒருவேளை கேஎல் ராகுல் வந்து டவுன் கீழே தான் வர்றாரு. ஸோ அபிஷேக் போரல் இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிட்டாருன்னா கேஎல் ராகுல் ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்குது. எனி ஒன் பிளேயர். ஒருவேளை சமீர் ரிஸ்வி மேலே இனிஷியலாக எடுத்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கு டீசெண்டாக இவர் பண்ணக்கூடிய ரோலை இவர் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்படி தான் மாறி போகும். கொஞ்சம் மிடில் வர்றாரு இல்லை எண்டில் வர்றாருன்னா இவரோட ரோல் வந்து ஃபேண்டசி இன்னும் வர மாதிரி இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். பவுலர்ஸும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே தான் சேம் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்தவரை கன்ஃபார்மாக ஃபேண்டசி ஆகக்கூடிய பிளேயர் தான் ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, டிம் டேவிட், கர்னால் பாண்டியா, ரமாரி ஷெப்பர்டு, 3 பவுலர் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 பிளேயர் வந்து என்னோட ஹைலி ரிஸ்க் கேப்டன் வைசி, அது கிளிக் ஆகக்கூடிய கேப்டன் வைசி. பட் ரமாரி ஷெப்பர்டு இனிஷியலாக பவர் பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணுறாங்கன்னா டிம் டேவிட் நடக்கும். நல்ல ஸ்கோர் வருதுனால அங்கே நடக்கும். இந்த இடத்துல விராட் கோலி பார்த்தீங்கன்னா மேட்ச் கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணுவார். ஒரு 5 டீம்ங்கிறது போடுங்க, 5 டீம் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 டீம்லேயாவது கேப்டன் வைஸியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்சிபி வின்னு, விராட் கோலி ஃபயர் அப்படி புரிஞ்சுங்க. ஏன்னா ட்ராக் ஆன் டைமில் ட்ராக் மாறும்போது ப்ரொடிக்ஷனும் ஸ்லைட்லி மாறும், பிளேயர்ஸ் ஆனால் மாற மாட்டாங்க, அதே பேட்டர்ன் தான் வருவாங்க. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே டவுட்டான பிளேயர். இப்போ டிசி வின் பண்ணுறாங்கன்னா இதில் மோஸ்ட்டு 2 4 6 பிளேயர் கொடுத்துருக்கேன். 5 பிளேயர் கூட வெளில போக சான்சஸ் இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். டிசி வின் பண்ணுறாங்கன்னா மேபி இந்த இடத்துல ஜிதேஷ்
ஜிதேஷ் சர்மா, கர்னால் பாண்டியா மட்டும் கொஞ்சம் போராடி உள்ளே வர சான்சஸ் இருக்குது ஃபேண்டசியில். அதே ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி 2, 4, 6 பிளேயரில் 4 பிளேயர் என்ன சான்சஸ் இருக்குது. அப்போது ஃபிலிப்சால்ட்டு, தேவதர் படிக்கல் இந்த காம்போ வர சான்சஸ் இருக்குது. இதே செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பிளேயர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இன்னும் 2 டீம் வச்சனே. ஓகே இங்கே இருக்குது. இதான் டிசி. அடுத்து டிசியோட பிளேயரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு டெமோ. ஸோ டிசி ஃபேவராக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். கேஎல் ராகுல் வழக்கம் போல் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ வீடியோவில் வேறு கேஎல் ராகுல் பற்றி சொல்லிட்டு யாரும் வந்துட போகிறீங்க. அதனால் கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டன். ஸோ அப்போ இனிஷியலாகவே ஒரு விக்கெட் இந்த இடத்துல அபிஷேக் போரல் விழுந்தால் இவர் உள்ளே வருவார். ஸோ அந்த கான்செப்ட். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டன், விசி வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ மேட்ச் வந்து டிசி வின் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட். இங்கே ஸ்லைட்லி நீங்கள் ஏதாவது மாற்றணுன்னா ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொடுத்துருக்கேன். ஸ்லைட்லி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவதர் படிக்கல் கூட கொண்டு வரலாம், மாற்றிக்கலாம். இல்லை ஜிதேஷ் சர்மா உள்ளே கொண்டு வரலாம். ரொமாரி ஷெப்பர்ட் கொடுத்துருக்கேன், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். டிசி ஃபேவராக தான் இந்த மேட்ச் வந்து இந்த டீம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேவராக கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்சிபி ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து டிம் டேவிட் கொடுத்துருக்கேன். அதாவது மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணுவார் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல், டிம் ஸ்டெப்ஸு, ஃபெராரியோ இப்படி தான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக அது ஒன் சைடு மாதிரி தான் தெரியும். ஒரு வேளை இதில் விசி நீங்கள் மாற்றினா ஸ்டெப்ஸ் கிட்ட கொண்டு போகலாம். கேஎல் ராகுல் வந்து அலாட் கொடுத்துருப்பேன். இனிஷியலாகவே இந்த இடத்துல அவுட் ஆகிருப்பார். இந்த 2 பவுலர்கிட்ட அவுட் ஆகிடுவார்னு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் ஸ்லைட்லி மாற்றணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா புவியை லைட்டாக ஸ்லைட்லி ஏதாவது மாற்றிட்டு ஒரு பிளே ட்ரை பண்ணலாம். இல்லைனா ரொமாரியை கூட ஒரு வேளை நம்ம நினைக்கிற மாதிரி 4 ஓவர் போட மாட்டார் அப்படின்னா ரொமாரி ஷெப்பர்டை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அசுதோஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். ஃபேப் வந்தால் ஃபேப் ட்ரை பண்ணலாம். ஜாக் வந்தால் ஜாக் ட்ரை பண்ணலாம். இல்லை கேஎல் ராகுலே போகிறீங்கன்னா கேஎல் ராகுல்கிட்ட போகலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி போகும் அப்படின்னு இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாக்கா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஃபிலிப்சால்ட்டு கேப்டன் கொடுக்குறீங்க. நான் வந்து ஃபிலிப்சால்ட் பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு கேப்டன் தேவதர் படிக்கல்கிட்ட கொடுத்துருக்கேன். விசி வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா இந்த காம்போவில் போங்க, ஒர்க் அவுட் ஆகும். டிசியும் ஃபைட் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸாக போகும். அப்படிங்கிறபோது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப்ஸை கொடுக்கலாம். விசி கருண் நாயர் விசியை கொடுக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை மல்டிபிள் இங்கே போகணுன்னா இவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட கான்செப்ட். இதே டீம் ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா அக்ஸருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஒன் சைட் டீம் மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. பட் ஃபைனல் ஃபேண்டசி இந்த மாதிரி வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் சைடு பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா என்னவோ பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை மெயினாக பாருங்கள். இதுதான் டேபிள் கால்குலேஷன் சொல்கிறது. ஸோ இதுவரை நான் காமிச்சதில்ல, இப்போ காமிக்கிறவங்களுக்கு குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துங்க ஒரு தடவை. ஸோ நீங்கள் ஃபேண்டசி டீம் மேக் பண்ணும்போது இன்றைக்கி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் வைஸ் ரொம்பவே ஹை பிக். எல்லாமே இந்த 4 பிளேயருமே ஹை பிக்காக இருப்பாங்க. ஆனால் 4 பிளேயருமே ஸ்டார் பிளேயர். ஸோ இந்த 4 பிளேயருமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி 4 பிளேயரும் எடுத்து நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா 100% உங்கள் டீம் வந்து வெளில தான் போகும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக டிடி வரும்போது இந்த 4 பிளேயருமே உள்ளே வரமாட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் கிரெடிட் வைஸ்ன்னு சொல்கிறது. அதாவது டேபிள் 9 கிரெடிட்டு 9 கிரெடிட்டு 9 கிரெடிட் 9 கிரெடிட். ஸோ இந்த 4 பேரும் உள்ளே வரமாட்டாங்க. இந்த 4 பேர் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அப்போது டிசி வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கேஎல் ராகுல், விராட் கோலி 2 பிளேயர் உள்ளே வரலாம். புரியுதுங்களா? இதே வந்து நல்ல விக்கெட்டும் கிடைக்கும், ஸ்டார்க்கு ஃபயர் ஆகிறாரு அப்படின்னா 3ஆவதாக எக்ஸ்ட்ரா இவர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மேட்ச் வந்து ஆர்சிபி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர் உள்ளே வரலாம். இப்படி தான் ஃபேண்டசி ஃபைனலாக டேபிள் உட்காரும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து டோட்டலாக ஒன் சைடாக போகுது அப்படின்னா கேஎல் ராகுல் மட்டும் என்னாகி இந்த 3 பிளேயர் மட்டும் ஃபேண்டசி என்ன ஆகலாம். சம்டைம்ஸ் 3 பிளேயர் வருவாங்க, மேக்ஸிமம் 2 பிளேயர் உள்ள என்ன ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸும் ஹையாக இருப்பாங்க, கேப்டன் பிக்கும் ஹையாக இருப்பாங்க. ஸோ இந்த பிளேயர் நம்ம ட்ராப் பண்ணுற இடத்துல தான் நம்ம லெஸ்ஸை உள்ளே இன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் காமிக்கல, இப்போ காமிக்கிறேன். குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு பர்டிகுலராக பார்த்துங்க, தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிங்க. ஸோ டீம் மேக் பண்ணும்போது நம்ம சும்மா கதை டீம் மேக் பண்ணி வச்சோம்னா எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால் எந்த யூஸும் கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு பர்சன்டேஜை பார்த்து பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா டீம் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து 50%க்குள்ளே இருக்க பிளேயர்ஸாக சூஸ் பண்ணுங்கள், நல்ல பிளேயராக ஸ்டாட்ஸ் வைஸ். அதுக்கப்புறம் வந்து 20%க்குள்ளே இருக்க பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து 5% இருக்க பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். இப்படி சூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிங்க.
ஆன் டைமில் வந்து இந்த 50 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 எல்லாம் 60 மாறும், 65 மாறும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆன் டைமில் ஒரு 60-70 இருக்க பிளேயரு மினிமம் 2 பிளேயர் இல்லை 3 பிளேயரை இன் பண்ணி டீம் மேக் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஃபேண்டசி ஃபிட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரிடிக்ஷன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.